சீக்கிய மதத்தை நிறுவியவரான குருநானக் தனது கடைசி 18 ஆண்டுகளை கர்தார்பூர் என்ற பகுதியில் கழித்தார். அந்த ஊர் தற்போது பாகிஸ்தானில் உள்ளது. அங்கு கட்டப்பட்டுள்ள குருத்வாரா தர்பார் சாஹிப் என்ற ஆலயம் சீக்கிய மக்களின் புனித தலமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சீக்கியர்கள் இந்தியாவில் இருந்து சிறப்பு அனுமதி பெற்று யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குருநானக்கின் 555வது பிறந்தநாள் விழா அண்மையில் கொண்டாடப்பட்டது. அப்போது பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 1992 யாத்ரீகர்கள் நவம்பர் 4ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டனர். 10 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணம் நவம்பர் 13ஆம் தேதி நிறைவடைந்ததை அடுத்து யாத்ரீகர்கள் குழு இந்தியா திரும்பியது. வந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது சரப்ஜித் கவுர் என்ற பெண் மாயமாகியுள்ளார் என்பது. உடனே அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. பாகிஸ்தானில் அவர் மாயமானதால் அவரை கண்டுபிடிக்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சூழலில்தான் மாயமான சரப்ஜித் கவுர் இஸ்லாமிய மதத்தை தழுவி பாகிஸ்தானிலேயே தங்கிவிட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. லாகூரில் உள்ள ஷேக்புரா மாவட்டத்தைச் சேர்ந்த நசீர் ஹுசைன் என்பவரை அவர் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. தனது பெயரை அவர் நூர் ஹுசைன் என மாற்றிக்கொண்டதாகவும் முழு சம்மதத்துடன் தான் மதமாற்றம் நடைபெற்றதாகவும் பாகிஸ்தான் தரப்பு கூறுகிறது. இதற்கு ஆதாரமாக ஷேக்புரா என்ற பகுதியில் உள்ள மசூதியில் பெறப்பட்ட மத மாற்ற ஆவணங்களை முன்வைக்கிறது. ஆனால் இந்த மத மாற்றத்திற்கு பின்னால் மிகப்பெரிய சதி உள்ளதாக உளவுத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் யாத்ரீகர்கள் தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களில் எளிய இலக்குகள் கண்டறியப்பட்டு மதமாற்றம் செய்யப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். யாத்ரீகர்களை தீவிரமாக கண்காணிக்கும் பணியில் உள்ளூர் ஆட்கள், வியாபாரிகள், இடைத்தரகர்கள் உள்ளிட்டோர் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவிக்கும் அதிகாரிகள் யாத்ரீகர்களில் குறிப்பிட்ட சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூளைச்சலவை செய்யப்படுவதாக கூறுகின்றனர். தங்கும் விடுதிகள், ஆலயங்கள், கடைகள் உள்ளிட்ட இடங்களிலும் பயணத்தின் போதும் இந்த மூளைச்சலவை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் இவர்களுக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI துணையாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நான்கானா சாஹிப், பஞ்சாப் சாஹிப், கர்தார்பூர் சாஹிப் போன்ற புகழ்பெற்ற சீக்கிய ஆலயங்களுக்கு ஆண்டுதோறும் வரும் பயணிகள் தொடர்ச்சியாக பின்தொடரப்பட்டு பின்னணி ஆராயப்பட்டு மதமாற்றம் நடைபெறுவதாகவும் மதமாற்றத்திற்கு பின்னர் இந்தியாவுடனான உறவை துண்டித்துக் கொள்ள அவர்கள் வற்புறுத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இப்படி மதமாற்றம் செய்யப்படுபவர்களிடம் இருந்த குடும்பம், சமூகம், பிராந்தியம் உள்ளிட்டவை சார்ந்த தகவல்கள் பெறப்பட்டு அவை உளவுத்துறை சார்ந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே பாகிஸ்தானுக்கு செல்பவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவும் அங்குள்ளவர்களுடன் பழகும்போது எச்சரிக்கையாக செயல்படவும் அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.